வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், கடந்த சில வருடங்களா உலகின் பல நாடுகள் இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பு மிசைலான பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிரம்மோஸ் மிசைல் 2005 வருடத்துல இருந்தே இந்திய முப்படைகள்ல பயன்பாட்டுல இருந்து வருது. ஆனா அப்பொழுதெல்லாம் இந்த நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு முயற்சி செய்யல. திடீர்னு எதற்காக இத்தனை நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னு தற்போது கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்தியா பிரம்மோஸ் மிசைலை வச்சு ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர நகர்வை செய்வதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எதற்காக இத்தனை நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு முயற்சி செய்யறாங்க? பிரம்மோஸ் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? பிரம்மோஸ் மிசைல வாங்கக்கூடிய நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், அருணாச்சல் பிரதேஷ் மாநில எல்லையில கிட்டத்தட்ட 28,229 கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்தியா செயல்படுத்த போறாங்க. இந்த விஷயம் ஸ்ட்ராட்டஜிக்கலா சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. அது என்ன விஷயம்? இந்தியா சீன எல்லையில இவ்வளவு அதிக செலவு செய்து என்ன திட்டத்தை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த சில வருடங்களா பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு உலகின் பல நாடுகள் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு அதிக நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு முயற்சி செய்வதற்கு தற்போது உலகில் நடக்கக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தோனேஷியா, வியட்நாம், UAE, சவுத் ஈஸ்ட் ஏசியாவை சேர்ந்த நாடுகள், மிடில் ஈஸ்ட் மற்றும் சில ஆப்பிரிக்க நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு முயற்சி செய்யறாங்க. இப்படி பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு முயற்சி செய்வதற்கு பின்னாடி இந்தியாவுடைய மிகப்பெரிய ராஜதந்திர நகர்வு இருப்பதா சொல்லப்படுது. அதாவது சமீபத்துல இந்தியா பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைல 375 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்பனை செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 3 ஸ்குவாட்ரான் பிரம்மோஸ் மிசைல பிலிப்பைனுக்கு இந்தியா விற்பனை செஞ்சிருக்காங்க. இப்படி பிரம்மோஸ் மிசைல பிலிப்பைனுக்கு விற்பனை செய்ததன் மூலம் பிரம்மோஸ் மிசைல பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து வாங்குவதற்கு முக்கியமான காரணம் சீனாவின் அச்சுறுத்தல்களை சவுத் சைனா சி பகுதியில சமாளிப்பதற்கு. அதாவது இந்தியா இந்த இடத்துல சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்ன சிக்னலை கொடுக்கறாங்கன்னா, நீங்க சீன அச்சுறுத்தலால் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு நாங்க உதவ தயாரா இருக்கோம் அப்படிங்கிற சமிக்கைய பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைல விற்பனை செய்ததன் மூலம் இந்தியா கொடுத்திருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்தோனேஷியா, வியட்நாம் போன்ற சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு முனைப்பு காட்டுறாங்க. அடுத்து உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்யாவால தன்னிடம் ஆயுதம் வாங்கிட்டு இருந்த நாடுகளுக்கு ஆயுத விற்பனை செய்ய முடியல. இந்த விஷயத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி கொண்டு இந்தியா ரஷ்ய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இப்போ ரஷ்ய தயாரிப்பு சூக்கோய் விமானங்களை பயன்படுத்தக்கூடிய நாடுகளுடன் இந்தியா பிரம்மோஸ் மிசைலோட ஏர் லான்ச் வேரியண்ட விற்பனை செய்வது தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவது ஏற்கனவே இந்தியா பிரம்மோஸ் மிசைல சூக்கோய் விமானங்கள்ல இணைச்சிருக்காங்க. இதனால சூக்கோய் விமானங்களை பயன்படுத்தக்கூடிய நாடுகளிடம் இந்தியா பிரம்மோஸ் மிசைல விற்பனை செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதன் காரணமா ரஷ்ய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைல வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இதற்கு மிக சிறந்த உதாரணம் அப்படின்னா அர்மீனியாவை சொல்லலாம். அர்மீனியா இந்தியாவிடமிருந்து சமீப காலங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க. அர்மீனியாவும் பிரம்மோஸ் மிசைல வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அர்மீனியா ட்ரெடிஷனலா ரஷ்யாவிடம் இருந்து தான் ஆயுதங்களை வாங்குவாங்க. ஆனா ரஷ்யாவால உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ஆயுதம் சப்ளை செய்ய முடியல. இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி கொண்டு அர்மீனியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது மிகப்பெரிய அளவுல அர்மீனியாவுக்கு ஆயுத ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைல வாங்குவதற்கு முயற்சி செய்வதற்கு பின்னாடி இந்தியாவோட இது போன்ற ராஜதந்திர நகர்வுகள் இருக்குது. இந்தியா இப்போ என்ன செய்ய முயன்று வந்துகிட்டு இருக்காங்கன்னா, தன்னோட எதிரி நாடுகளால் அச்சுறுத்தப்படும் நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாடுகளுக்கு ஆயுத விற்பனை செய்வதற்கும் முயற்சி செய்றாங்க. அதாவது தன்னை ஒரு
நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடரா நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இந்தியா முயற்சி செய்றாங்க. இதன் காரணமாக பல நாடுகள் இந்தியாவிடம் ஆயுதம் வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க. இப்போ இந்தோனேஷியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடு தன்னுடைய மேரிடைம் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் சீனாவின் அத்துமீறல்களை சவுத் சைனா சி பகுதியில எதிர்கொள்வதற்கும் இந்தோனேஷியா பிரம்மோஸ் மிசைல வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க. இந்தோனேஷியா பிரம்மோஸ் மிசைல வாங்குவதை அமெரிக்கா தடுக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி பிரம்மோஸ் மிசைல வாங்குவதற்கு இந்தோனேஷியா இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதே போன்று வியட்நாமும் பிரம்மோஸ் மிசைல வாங்குவதற்கு சில காரணங்கள் இருக்குது. அதாவது வியட்நாம் தன்னுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு பிரம்மோஸ் மிசைல வாங்குறாங்க. சவுத் சைனா சி பகுதியில சீனா அசுர வேகத்துல தன்னுடைய முப்படைகளை வலிமைப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. வரும் காலத்துல வியட்நாமுக்கு சீனாவால் அச்சுறுத்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை தடுப்பதற்காக இந்தியாவுடனான உறவை வியட்நாம் வலுப்படுத்திக் கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம சீன கடற்படை கப்பல்கள் தன்னுடைய கடற்பகுதிக்குள் நுழைந்து விடாமல் தடுப்பதற்கு ஷோர் பேஸ் பிரம்மோஸ் மிசைல வியட்நாம் வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வியட்நாம் பிரம்மோஸ் மிசைலோட ஆன்டிஷிப் வேரியண்டையும் வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இப்படி செய்வதன் மூலம் சீன கடற்படைக்கு பிரம்மோஸ் மிசைல பயன்படுத்தி மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்க முடியும் அப்படின்னு வியட்நாம் நினைக்கிறாங்க. வியட்நாம் பிரம்மோஸ் மிசைல வாங்குவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா உக்ரைன் ரஷ்யா போர்ல ஓனெக்ஸ் அப்படிங்கிற சூப்பர்சானிக் மிசைல் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இந்த ஓனிக்ஸ் மிசைல பேஸா வச்சுதான் பிரம்மோஸ் மிசைல் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓனிக்ஸ் மிசைலோட பெர்ஃபார்மன்ஸை வச்சுதான் வியட்நாம் பிரம்மோஸ் மிசைல வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க. அடுத்து யுஏஇ பிரம்மோஸ் மிசைல வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க. யுஏஇ பிரம்மோஸ் மிசைல வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தோட டைரக்டர் சமீபத்துல தான் சொல்லியிருக்காரு. அதனால யுஏஇ பிரம்மோஸ் மிசைல வாங்குவதற்கு இன்னும் சில வருடங்களாகலாம். இந்தியா, மிடில் ஈஸ்ட், நார்த் ஆப்பிரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏசியா போன்ற பல பகுதிகளில் தன்னுடைய மிலிட்டரி கோஆபரேஷனை விரிவுபடுத்துறாங்க. இதன் காரணமாக பல நாடுகளுக்கு இந்தியாவுடைய ஆயுதங்களின் செயல்திறன் குறித்து தெரிய வருது. இதனை தொடர்ந்துதான் உலகின் பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைல வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் மிசைல் உலகின் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். இந்த மிசைல்னால ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்னால 300 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அதாவது பிரம்மோஸ் மிசைலோட சிஇபி அப்படிங்கிற சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 1 மீட்டர். அதாவது டார்கெட்ல இருந்து 1 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த மிசைல்னால 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் மிசைல இந்தியா தன்னுடைய முப்படைகள்ல இணைச்சிருக்காங்க. இதன் காரணமாக இந்தியாவால முப்படைகளுக்கு தேவையான பிரம்மோஸ் மிசைல சப்ளை செய்ய முடியும். இது போன்ற பல விஷயங்கள் காரணமாக பிரம்மோஸ் மிசைலோட டிமாண்ட் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இந்தியா பிரம்மோஸ் மிசைல பயன்படுத்தி தன்னுடைய டிஃபென்ஸ் மார்க்கெட்டை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்காங்க. அடுத்து 2014 வருடத்துக்கு பிறகு இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் மிகப்பெரிய அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சாலைகள், பாலங்கள் போன்ற விஷயங்களை மிகப்பெரிய அளவுல இந்தியா டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. கல்வான் வேலியில சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையில் மோதல் ஏற்பட்ட பிறகு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் சாலைகள் அமைப்பதை இந்தியா இன்னும் துரிதப்படுத்த ஆரம்பிச்சாங்க. குறிப்பா அருணாச்சல் பிரதேஷ், லடாக், உத்தரகண்ட், சிக்கிம் போன்ற பல மாநில எல்லைகள்ல இந்த சாலைகளை இந்தியா அமைச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில மத்திய அரசாங்கம் சமீபத்துல ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 28,229 கோடி ரூபாய்க்கு 1,637 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் அமைப்பதற்கு பணம் ஒதுக்கி இருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா இந்த 1,637 கிலோமீட்டர் சாலைகளும் அருணாச்சல் பிரதேஷ் மாநில எல்லையில அமைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம எல்லையை ஒட்டியுள்ள 12 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த சாலைகள் அமைக்கப்பட உள்ளது. இப்போ இந்திய அரசாங்கம்
ஒதுக்கி இருக்கிற நிதி முதற்கட்டம் தான். இரண்டாவது கட்டமாகவும் இந்த ப்ராஜெக்டுக்கு நிதி ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த திட்டத்தை கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் செலவுல இந்தியா இம்ப்ளிமெண்ட் செய்ய திட்டமிட்டு இருந்தாங்க. அதுல முதற்கட்ட நிதியே தான் இப்ப ஒதுக்கி இருக்காங்க. அதனால வரும் நாட்கள்ல கூடுதலா நிதி ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்திய அரசாங்கம் இவ்வளவு அதிகமான நிதியை அருணாச்சல் பிரதேஷ் மாநில எல்லையில சாலைகள் அமைப்பதற்கு ஒதுக்குவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சாலைகள் இந்திய எல்லையில சரியா இருந்துச்சுன்னா ஒரு யுத்த நேரத்துல நமது வீரர்களை அதிவிரைவா எல்லைக்கு நகர்த்த முடியும். இது இந்தியாவுக்கு ஒரு யுத்த நேரத்துல மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பீஸ்ஃபுல்லான நேரத்துல அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள்ல இந்த சாலைகள் மிகப்பெரிய அளவுல பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம அதிக அளவுல சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது போன்ற பல விஷயங்களை மனதில் வைத்துதான் இந்தியா எல்லை பகுதிகளில் அதிக அளவுல சாலைகளை அமைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல உலகின் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லப்படும் சியாச்சின் கிளேசியர் பகுதிக்கு சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பது தொடர்பா ராணுவ தளபதி பேசியிருந்தாரு. இதனால வரும் காலங்கள்ல இந்தியாவின் எல்லை பகுதி முழுவதும் ஒரு மிகப்பெரிய ரோட் நெட்வொர்க் மூலமா இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த வேலைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதிக்கு அருகில் சாலைகள் அமைப்பது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் சீனா தான் அவங்க பகுதியில அதிவிரைவா சாலைகளை அமைச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது இந்தியா சீனாவுக்கு போட்டியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதிக்கு அருகில் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இனி சீனா சலாமி ஸ்லைசிங் முறையில இந்திய பகுதிகளை கைப்பற்ற முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.